ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். நாம் நம்முடைய செயல்களை குறித்து தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. ஏன் அப்படி செய்ய வேண்டுமென்றால், நாம் பேசுகின்றதும் நடந்து கொள்ளுகின்றதுமான காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு சரியாக இருக்கும். ஆனால் பிறருடைய பார்வைக்கோ அல்லது அதோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய அனுபவத்திற்கோ அது விகற்பமாகவும் வேதனையை உண்டாக்குகிறதாகவும் கூட இருக்கக்கூடும். ஆகவே நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிகுந்த தேவையாயிருக்கின்றது. இப்படி செய்வதனால் பிறரிடத்தில் நமக்கு ஏற்படுகின்ற அவப்பெயரையும் அவகீர்த்தியையும் தடுப்பதற்கு முடியும். அதோடு நம்முடைய நட்புகளையும் உறவுகளையும் பாதுகாத்து கொள்வதற்கும் முடியும். எல்லா காரியத்திலும் இந்த வழக்கம் நமக்கு இருக்குமானால் நாம் வர வர நம்முடைய செயல்பாடுகளில் மேம்பட்ட நிலையை அடைந்து கொண்டிருப்போம். அதோடு நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் மிகச் சிறப்பாக செய்கின்றதனால் நல்ல சாட்சிகளையும் நாம் காண்கிறதற்கு முடியும். நான் செய்வதும் யோசிப்பதும் தான் சரி என்கிற மனநிலையில் பிடிவாதமாக நாம் இருப்போமானால் நம்முடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டுவிடும். நாளுக்கு நாள் நாம் பின்தங்கினவர்களாகவும் மாறிவிடுவோம். சில மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் சறுக்கலோ பின்வாங்குதலோ ஏற்படுகின்ற போது கூட தங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய குறைகளையும் தவறுகளையும் கவனிப்பதற்கோ அல்லது பிறர் சுட்டி காட்டினால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் இருப்பார்கள். இந்த மனப்பக்குவம் அற்ற நிலை அவர்களை இன்னும் தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போய்விடும். ஆகவே நம்முடைய மனதையும் நம்முடைய சிந்தனை திறனையும் செயல்பாடுகளையும் குறித்து எப்போதும் கவனமாக காணப்படுவோம். குறிப்பாக வேத வசனங்களின் அடிப்படையில் நம்முடைய சிந்தைகளையும் செயல்பாடுகளையும் மதிப்பீடு செய்கின்ற பொழுது ஆண்டவருக்கு பிரியமாகவும் இருக்கிறதற்கு முடியும், மேன்மையுள்ள நிலையை அடைவதற்கு முடியும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எங்களையே தற்பரிசோதனை செய்து கொள்ளுகிறதற்குரிய நல்ல மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் சுய நீதிக்கு நாங்கள் அடிமைப்பட்டு போய்விடாதபடி எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் தவறுகளை பிறர் சுட்டி காட்டினால் உடனே அதை புரிந்து கொள்ளக்கூடியதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான நல்ல மனநிலையையும் எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.